ரிஷபலக்னம் ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் 3ஆம் இடம் கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகர் வந்து வலு இல்லாதவராக, சிந்திக்கும் திறன்ல சில குறைபாடுகள் உள்ளவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இல்லற வாழ்க்கையிலேயும் சில பிரச்சனைகள் உண்டு. 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார். சிம்மத்துல பகை பெற்றாலும் நல்ல ஒரு செயல்திறன், நல்ல ஒரு உடல் அமைப்பு, நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுகிறார். மூல திருகோண சக்தியும் பெறுகிறார். அவர் வந்து நல்லாவே ஒரு பலத்தை பெறுவார். ஸோ 6ஆம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் நல்ல பலத்தையும் ஒரு 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 ஆத்ம பலத்தை, ஸ்தான பலத்தை பெற்றாலும் 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவங்கிறனால உடல்நல பிரச்சனைகள், குடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு சுக்கிர திசை கொடுத்துடும். அதே சனி செவ்வாய்ங்கிற கிரகத்தினால பாதிப்பாகி, ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால பாதிப்பு இருந்ததுன்னா ஒண்ணுமே அந்த சுக்கிர திசை, சுக்கிர புக்திகளை வந்து சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கர்மபலன் உள்ள ஒரு அமைப்பு தான் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருப்பது. அது சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த தாக்கம் நல்லாவே உணரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும்.